இந்த கண் திருஷ்டி தாங்க உலகத்துலேயே பொல்லாத ஒரு இதுன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேங்க. மிச்சம் என்ன இது பட்டாலும் நம்ம வந்து அதுலேருந்து மீண்டு வந்துடலாம். ஆனால் இந்த கண் திருஷ்டி வந்து ஓவர் ஆக ஆக உயிர் கூட போகிற அளவுக்கு வந்து நடக்குங்க. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் வந்து அடுத்தவங்களோட கண் திருஷ்டி. நம்ம வந்து அதை லைட்டாக விட்டுட்டு போயிடக்கூடாது. அதை வந்து நம்ம வாரந்தோறும் பண்ணணும். எந்தெந்த நாளில் பண்ணணும் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். இந்த முறை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் அது எந்த நாளில் பண்ணும்போது நமக்கு முழு பலனும் கிடைக்குங்கிறத தான் பார்க்க போகிறோம். கண் திருஷ்டியை மட்டும் நம்ம வந்து லேசாக நினைக்கக்கூடாதுங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் நம்ம கையால் ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து வச்சுக்கணும். ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கடுகு, இந்த 3 பொருளையும் எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே ஒரு 2 கற்பூரம் இதையும் எடுத்து வச்சுட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் வந்து மேலேருந்து தலையிலேருந்து கால் முடிய நல்லா தடவணுங்க. எல்லா பார்ட்ஸ்லேயும் நல்லா தடவி 3 தடவை ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றி அதாவது துப்புற மாதிரி இது பண்ணி நம்ம வந்து அதை கொண்டு போய் வாசலில் வச்சு எரிச்சிடணுங்க. வீட்டுக்கும் சேர்த்து சுற்றலாம். இது மாதிரி சுற்றி நம்ம கொண்டு எரிக்கும் போது கண் திருஷ்டி எல்லாம் போயிடுங்க. இதை எந்த நாளில் பண்ணால் ரொம்ப பவர்ஃபுல்லுனா அமாவாசை, பௌர்ணமி, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. ரொம்ப ரொம்ப உகந்த நாள்னால் ஞாயிற்றுக்கிழமை தாங்க. அந்த நாளில் நீங்கள் வாரம் வாரம் இதை கண்டிப்பாக பண்ணிடுங்க. திருஷ்டியே இருக்காதுங்க, எல்லா திருஷ்டியும் போயிடும். ஆனால் திருஷ்டி மட்டும் நம்ம கழிக்காமல் இருக்கும்போது அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம வந்து திருஷ்டின்னு அதை நினைக்க மாட்டோம். உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும், நல்லா ஆக்டிவாக இருந்துகிட்டு இருப்போம். திடீர்னு எங்கேயா வெளியே போயிட்டு வந்தாலோ இல்லைன்னா சடனாக நமக்கு வந்து ஒரு ரொம்ப டயர்டாக நம்மளால் முடியாத மாதிரி ரொம்ப டயர்டாக ஃபீவரிஷாக எதுக்கு இப்படி ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் அதுக்கெல்லாம் ரீசன் வந்து கண் திருஷ்டி தாங்க. இப்போ நீங்கள் ஒரு புது ட்ரெஸ் போடுறீங்க, டக்குன்னு தீயோ இல்லை எதுலையோ பட்டு லைட்டாக கிளியுதுன்னா அதுதான் வந்து கண் திருஷ்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தங்க. அதனால் கண்டிப்பாக இதை வந்து வாரந்தோறும் நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு மேலே இருக்கிற கண் திருஷ்டி எல்லாம் போகும். பழைய காலத்தில் சொல்லியிருக்காங்க, பழமொழியே இருக்குது, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. கல்லில் அடிப்பட்டால் கூட நமக்கு அந்த அளவு இது இருக்காது. ஆனால் கண் திருஷ்டி பட்டோன்னா அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க. கெட்ட எண்ணம் உள்ளவங்க நம்மளை அதிகப்படியாக பார்த்து நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த இது வந்து நம்மளை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அந்த நெகட்டிவிட்டி நம்ம மேலே வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறது, வீட்டில் அடிக்கடி பிள்ளைங்க வந்து எதுக்கு அழுதுனே தெரியாமல் சடனாக நைட்டெல்லாம் எழுந்துச்சி அழுறது, டயர்டாக இருக்கிறது, வீட்டில் ஒரே சண்டை பிரச்சனை, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண் திருஷ்டி தான் காரணம். இதை வந்து நம்ம எப்படி குறைக்கணும்னா வாரம் வாரம் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ வீட்டில் இருக்க எல்லாருக்கும் வந்து இந்த மெத்தடில் சுற்றி போடுங்க. இல்லைன்னா அமாவாசை, பௌர்ணமி இந்த 2 நாளுமே வந்து ரொம்ப ரொம்ப உகந்த நாளுங்க. இந்த நாள்லையும் நீங்கள் வந்து இதே மாதிரி பண்ணி போடும்போது நம்ம வீட்டில் இருக்க கண் திருஷ்டியெல்லாம் போய் நெகட்டிவிட்டியெல்லாம் போயிட்டாலே வந்து பாசிட்டிவ் வர ஆரம்பிச்சு. ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.